நம்ம மண்ணோட சிந்தனைகளும் எழுத்துக்களும் உலகம் முழுக்க பரவணும். உலகின் உயரிய சிந்தனைகள் நம்ம மக்கள்கிட்ட வந்து அடையணும் என்ற கனவு இந்த நிகழ்ச்சியால நினைவாகி இருக்கு. மொத்தத்துல இப்படி ஒரு அறிவு சங்கமத்தை வெற்றிகரமாக நடத்தியிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய அருமை தம்பி அன்பில் மகேஷ் அவர்களுக்கும், செயலாளர் சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்களுக்கும், பொது நூலக இயக்கத்துக்கும், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்துக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அமைச்சர் அன்பில் மகேஷை பத்தி நான் சொல்லணும்னா, பள்ளி கல்வித்துறைங்கிற மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு ஒப்படைக்கப்பட்டதிலிருந்து அதுக்கு ஏற்ப தன்னை தயார்படுத்திக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா அவரே ஒரு டீச்சர் மாதிரி ஆகிட்டா இருப்போம். டீச்சர் போல மட்டும் இல்ல, தொடர்ந்து கற்கக்கூடிய மாணவராக இருந்து முனைவர் பட்டம் பெற்று மாணவர்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலா இன்றைக்கு தகர்ந்து கொண்டிருக்கிறார். இங்க அவர் பேசும்போதே சொன்னாரே, 4 ஆண்டுகள்ல சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவை உலக அளவிலான பதிப்புரிமை பரிமாற்ற மையமா உருவெடுத்திருப்பதை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்கிறேன். இன்று 100க்கும் மேற்பட்ட நாடுகளை சார்ந்த பதிப்பாளர்கள் இங்கே குழுமி இருப்பது சென்னை பன்னாட்டு அறிவு மையமா உயர்ந்து வரத உறுதிப்படுத்துது. இலக்கியத்துக்கு எல்லைகள் கிடையாது. திருவள்ளுவரின் அறமும், இளங்கோடிகளின் காப்பியமும், பாரதியின் கவிதைகளும், பாரதிதாசனின் கருத்துக்களும் உலகமெல்லாம் ஒலிக்கணும். அதே வேளையில் உலகத்தரம் வாய்ந்த அறிவியல் மற்ற இலக்கிய படைப்புகள் எளிய தமிழ்ல நம்ம கிராமத்து மாணவர்களுக்கும் கிடைக்கணும். இதுக்காகவே நம்ம அரசு தமிழ்நாடு மொழிபெயர்ப்பு முகமை மூலமாக பல கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தந்து கடந்த 3 ஆண்டுகள்ல 100கணக்கான நூல்கள் இதன் மூலமா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இந்த புத்தக திருவிழா நடைபெறக்கூடிய பதிப்புரிமை பரிமாற்றம் பெரும் வணிகம் கிடையாது. இரு மொழிகளுக்கு இடையே நடக்கிற பண்பாட்டு கைக்குழுக்கள் செம்மொழியான தமிழின் சங்க இலக்கியங்கள் முதல் நவீன இலக்கியங்கள் வர உலக மக்களுக்கு சென்று சேரணும். இந்த நிலப்பரப்பிலிருந்து எவ்வளவு ஆழமான பரந்த சிந்தனை கொண்ட கருத்துக்கள், இலக்கிய இலக்கண மரபுகள் உருவாகி இருக்குன்னு நாம் உணர்ந்துக்கணும். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மூலமா சிறந்த தமிழ் படைப்புகளை ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன் மற்றும் ஸ்பானிஷ் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மொழிகளை மொழிபெயர்க்க நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம்.